குரூப் 4 எக்ஸாம்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற தமிழ் நோட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓல்ட் இயர் கொஸ்டின் பேப்பரில் இருந்து கேட்கப்பட்ட முக்கியமான வினாக்கள் மட்டும்தான் நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பார்ட் 5 வீடியோ. ஏற்கனவே நான் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதை சேனல் உள்ளால போய் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வேத வித்து என்று அழைக்கப்படுவது எது? ஆன்சர் தேவாரம். விளக்கம் வந்து பார்க்கலாம். 4000 திவ்ய பிரபந்தங்களில் ஒன்றான திருப்பாவை பெண் ஆழ்வார் ஆன ஆண்டாளால் எழுதப்பட்டது. இந்நூல் உயரிய பக்தி இலக்கியம் ஆகும். இது வேதம் அனைத்திற்கும் வித்து என புகழப்படுகிறது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. துசங்கட்டுதல் என்னும் சொல். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் 2012 வந்து கேட்டிருக்காங்க. துசங்கட்டுதல் என்னும் சொல் தகுதி வழக்கா, வட்டார வழக்கா, மங்கள வழக்கா, குழுவு குறியா? பாருங்க ஆன்சர் பாருங்க. ஆப்ஷன் வந்து பி, வட்டார வழக்கு. துசங்கட்டுதல் என்னும் சொல் வட்டார வழக்கு. அடுத்த கொஸ்டின், கட்க நேத்ரி என்பதன் தனித்தமிழ் சொல்லை எழுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ கட்க நேத்ரி என்பதன் தனித்தமிழ் சொல் வந்து எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா வாள் நெடுங்கண்ணி. இதோட விளக்கம் வந்து பார்ப்போம். விசாலாட்சி இதோடைய தனித்தமிழ் விளக்கம் என்னன்னா நீள் நெடுங்கண்ணி. பாருங்க தனித்தமிழ் தான் வந்து கேட்டிருக்காங்க. தனித்தமிழ் சொல் ஓகேவா? அதாவது விசாலாட்சி என்பதன் தனித்தமிழ் சொல் வந்து என்னது? நீள் நெடுங்கண்ணி. அதே மாதிரி மீனாட்சி இதோட தனித்தமிழ் சொல் என்னது? அங்கையர் கன்னி. அடுத்தது வந்து பாருங்க, கொஞ்சம் நம்ம இந்த தெரிந்து கொள்வோம். பாருங்க, கான் அப்படின்னா என்ன அர்த்தம்? காடு. உழுவை அப்படின்னா என்ன அர்த்தம்? புலி. மடங்கல் அப்படின்னா சிங்கம். என்கு கரடி. சரியா? அடுத்தது வந்து பாருங்க, உம்பரார்பதி என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் இந்திரன். இதோட விளக்கம் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். உம்பரார்பதி என்று அழைக்கப்பட்டவர் தேவர்களுக்கு எல்லாம் தலைவரான இந்திரன். அவங்கள தான் வந்து உம்பரார்பதி. அடுத்தது இந்தியா என்னும் இதழ் வந்து வார இதழ் சொல்லியிருக்காங்க. அடுத்தது கோட்டுகிர் குருளை என்று அழைக்கப்படுவது எது? புலிக்குட்டியை வந்து அப்படி சொல்கிறாங்க. கோட்டுகிர் குருளை அப்படின்னா என்னது? புலிக்குட்டி. அடுத்தது 8வது கொஸ்டின் பாருங்க. டேஸ் என்னும் இடத்தில் நடைபெற்ற அறப்போரில் தில்லையாடி வள்ளியம்மை கைதானார். வால்க்ஸ்ரஸ்ட். சரியா? இந்த இடத்துல தான் வச்சு கைதாயிருக்காங்க. இதை கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்களின் வாழ்வுரிமையை மீட்க காந்தியடிகள் நடத்திய அறப்போராட்டத்தில் கலந்து கொண்ட தில்லையாடி வள்ளியம்மை 1913 டிசம்பர் 23ஆம் நாள் வால்க்ரஸ்ட் என்ற இடத்தில் கைது செய்யப்பட்டார். சரியா? அடுத்தது பாருங்க. களிற்று யானை நிறையிலுள்ள பாடல் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. களிற்று யானை நிறையிலுள்ள பாடல் எண்ணிக்கை எத்தனை? 120. கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். அகநானூறு நூல் அமைப்பு பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஓகேவா? அதோட விளக்கம். அகநானூறு நூல் அமைப்பு பற்றிய விளக்கம். முதல் 120 பாடல் வந்து என்ன சொல்லப்படுது? களிற்று யானை நிறை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்க, அடுத்த 180 பாடல்கள் வந்து மணிமிடை பவளம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அடுத்த 100 பாடல் வந்து என்ன சொல்கிறாங்க? நித்தில கோவை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 10வது கொஸ்டின் பாருங்க. மைக்கேல் ஏஞ்சலோ என்பவர் சிறந்த யாரு? சிற்பி. ஓகேவா? அடுத்தது மெய்கண்டான் புத்தகச்சாலை இவருடன் தொடர்புடையது. காமராசர். கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். கர்மவீரர் காமராசர் தனது இளம் வயதில் விருதுநகரில் உள்ள மெய்கண்டான் புத்தகசாலைக்கு சென்று லெனின், கரிபால்டி, நெப்போலியன் ஆகியோருடைய வாழ்க்கை வரலாறுகளை படித்து திறமையாக வாதம் செய்ய கற்றுக்கொண்டார். யாரோடது? லெனின், கரிபால்டி, நெப்போலியன் அவங்களோட வாழ்க்கை வரலாறை படித்து திறமையாக வாதம் செய்கிறதுக்கு கற்றுக்கொண்டார். அடுத்து நாள்தோறும் செய்தித்தாள்களை படித்தும் அரசியல் கூட்டங்களில் தலைவர்களின் சொற்பொழிவுகளை கேட்டும் தம் அரசியல் அறிவை வளர்த்து கொண்டார். யாரு? காமராசர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, தெரிந்து கொள்வோம். திணை கருப்பொருள் ஊர் பார்க்கலாம். ஓகேவா? திணை வந்து குறிஞ்சி. இதோடைய கருப்பொருள் ஊர் எது? சிறுகுடி. முல்லை இதோட கருப்பொருள் ஊர் எது? பாடி சேரி. முல்லை வந்து கருப்பொருள் ஊர் எது? பாடி சேரி. மருதம் இதோட கருப்பொருள் ஊர் எது? பேரூர், மூதூர். நெய்தல் கருப்பொருள் ஊரியது? பட்டினம், பாக்கம். அடுத்து பாலை இதோட கருப்பொருள் ஊரியது? குறும்பு. அடுத்தது வந்து பாருங்க, உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் தோன்ற காரணமானவர் யார்? சாலை இளந்திரையன். கொஞ்சம் விளக்கம் பார்க்கலாம். டெல்லி பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறை விரிவுரையாளராக பணியாற்றி
பின் தமிழ்துறை தலைவர் ஆனார். யாரு? சாலை இளந்திரையன். இவர் உலக தமிழ் ஆராய்ச்சி கழகம், இந்திய பல்கலைக்கழக தமிழாசிரியர் மன்றம், டெல்லி தமிழ் எழுத்தாளர் சங்கம், உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் தோன்ற காரணம் ஆனவர். அடுத்தது பாருங்க, கெலன் கெல்லர் படித்த பள்ளியின் பெயர் என்ன? பெர்கின்ஸ் பள்ளி. கெலன் கெல்லர் எந்த பள்ளியில் படிச்சிருக்காங்க? பெர்கின்ஸ் பள்ளி. அடுத்த கொஸ்டின், ரோசர்ஸ் ராமானுஜன் என்ற நூலை வெளியிட்டவர் யார்? ஹார்டி. இதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். கணித மேதை ராமானுஜம் இங்கிலாந்து நாட்டின் அழைப்பிற்கிணங்க அங்கு சென்று ட்ரினிட்டி கல்லூரியில் சேர்ந்து பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார். அவரது ஆராய்ச்சிகள் ரோசர்ஸ் ராமானுஜம் கண்டுபிடிப்புகள் என்ற பெயரில் ஹார்டி என்பவரால் வெளியிடப்பட்டது. ஓகேவா? அடுத்தது, முடுகு என்னும் ஓசை நயம் கொண்டு பாடல் இயற்ற வல்லவர் யாரு? பாபநாசம் சிவன். ஓகேவா? முடுகு என்னும் ஓசை நயம் கொண்டு பாடல் இயற்ற வல்லவர் யாரா? பாபநாசம் சிவன். ஓகே. அடுத்து, மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூலின் ஆசிரியர் வள்ளலார். இவரை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். வள்ளலார் என்று போற்றப்பட்ட ராமலிங்க அடிகளார் இயற்றிய உரைநடை நூல்கள் பார்ப்போம். 1 என்னன்னா மனுமுறை கண்ட வாசகம், 2 ஜீவகாருண்ய ஒழுக்கம். அடுத்தது, சத்திமுத்த புலவர் நாடகத்தின் ஆசிரியர் யாரு? பாரதிதாசன். அடுத்த கொஸ்டின், அறிவன் என்னும் சொல் எதை குறிக்கும்? புதனை குறிக்குது. ஓகேவா? இதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். பண்டை தமிழர்கள் கோள்களின் நிறம், வடிவம், அதன் தன்மை குறித்த நுண்ணறிவை பெற்றிருந்தனர். அடுத்தது பாருங்க, செந்நிறமாக இருந்த கோளை செவ்வாய் என்று அழைத்தனர். வெண்மை நிறம் உடைய கோளை வெள்ளி என்று அழைத்தனர். சனிக்கோளை காரிக்கோள் என்றனர். இக்கோளில் கந்தகம் இருப்பதை இன்றைய அறிவியல் சமீப காலத்தில்தான் வெளிப்படுத்தி உள்ளது. அடுத்ததை பாருங்க, வியா என்றால் மிகப்பெரிய என்று பொருள். கோள்களில் மிகப்பெரியது வியாழன் என்பதை அறிந்து அன்றே பண்டை தமிழர் அவ்வாறு பெயரிட்டனர். அடுத்தது பாருங்க, புதிதாக கண்டறிந்த கோளை புதன் என்றனர். அதற்கு தான் என்ன பேரு? அறிவன் என்ற பெயரும் உண்டு. ஓகேவா? அடுத்தது, இப்படி நம்ம கொஞ்சம் லைன் பை லைன் பார்க்கும்போது ஜஸ்ட் ஏதாவது கொஸ்டின்ஸ் நம்ம ரீட் பண்ணும்போது உங்களுக்கு அதை ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? அடுத்தது பாருங்க, லாஸ்ட் கொஸ்டின், பூமியை திறக்கும் பொன் சாவி என்னும் நூலின் ஆசிரியர் தாராபாரதி. இவரை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். கவிஞர் தாராபாரதியின் படைப்புகள் பற்றி இதில் பார்க்க போகிறோம். புதிய விடியல்கள், இதயங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், பூமியை திறக்கும் பொன் சாவி, இன்னொரு சிகரம். இந்த நோட்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டடி வித் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.